வணக்கம். நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னா, பைத்தமணியாரம் தான் செய்ய போகிறேன். பைத்தமணியாரம் பைத்தமணியாரத்தில் ரெண்டு வகையாக செய்யலாம். ஒன்று கச்சான் போட்ட பேரிச்சம்பழம் பைத்தமணியாரம், பயிறு போட்ட வகை. இன்றைக்கி நான் பயிறு போட்ட பைத்தமணியாரம் தான் செய்து காட்ட போகிறேன். நான் இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது வாட்டின மாவும் பச்சை மாவும் மஞ்சளும் போட்டு கட்டி இல்லாமல் பச்சை தண்ணியால் கரைச்சி நல்லா கரைக்க வேணும். எங்களுக்கு தேவையான அளவு மஞ்சள் போட்டு இந்த கலர் பக்குவத்துக்கு வேறு அளவுக்கு எடுக்கணும். உங்களுக்கு கூட தேவையானாலும் மஞ்சள் போட்டு கொள்ளலாம், இல்லை இதை விட குறைய வேணுமென்றாலும் ஓகே. இது சர்க்கரை பானி காய்ச்சி வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள வறுத்த தேங்காய் பூவும் வறுத்து திரித்து வச்சிருக்கிற பயிறு மாவும் நச்சிரம் மிளகு சீரகம் போட்டு ஏலக்காய் போட்ட இதுவும் போட்டு இருக்குது. சீனியும் அளவாக கொஞ்சம் தேவையான அளவு போட்டு இதாண்டி இருக்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ எப்படி செய்கிறன்றதை இது பானியை நாங்கள் நல்லா காய்ச்சின பானியை இப்படி போட்டு கிண்ட வேணும். முந்தின காலத்தில் உரலில் இடித்து தான் சர்க்கரை பானை போட்டு செய்கிறவ. இப்போ நாங்கள் ஈஸியாக பானியை காய்ச்சி இலகுவாக செய்கிறதால எங்களுக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. காணாது கொஞ்சமாக ஊற்றி கொள்ளுவோம். குழைச்சி இப்படி ஒரு பக்குவத்தில் வந்துட்டுது. இந்த பக்குவத்தில் நாங்கள் இறுக்கி பிடிச்சாதான் இறுக்கமாக இருக்கும். நிறைய சீனிப்பானியை காய்ச்சி இதாண்டினா கசிஞ்சு இதாக வந்துடும். நாங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக பிடிச்சி கொள்ளலாம். இந்த இறுக்கி பிடிக்கல நல்ல எண்ணெய் தன்மையாக பானி தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து நல்ல பானியாக எள்ளு பாகு மாதிரி வரும். நாங்கள் இப்போ இறுக்கி பிடிக்கல இப்படி ஒரு எண்ணெய் தன்மையாக எள்ளுப்பா மாதிரி வரும். எண்ணெய் குழந்து இது நாங்கள் அமர்த்தி பிடிக்கிறதுல தான் இறுக்கமாக உடையாமல் வரும். நான் 1 கிலோ அளவில் கேட்டபடியாக தான் நான் அளவாக செய்து எனக்கு அவசரமாக செய்ய வேண்டியிருந்ததால் இந்த வீடியோவை எடுக்கிறேன். இன்றைக்கி இதோட 1 கிலோ சிப்பி பலகாரமும் கொடுக்க வேணும். அதை நான் செய்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி செய்து ஒரு 6 மணிக்கு கொடுக்க வேணும். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிட்டுது. நாங்கள் இப்போ ஒவ்வொன்றா போட்டுக்கொள்ளுவோம். நல்லா சூடாகி கொதிக்க விட்டு அப்புறம் போடணும். எண்ணெய் கொதிச்சிட்டு போடுவோம் ஒவ்வொன்றா. மற்ற பக்கத்துக்கு கொஞ்சமாக பிரட்டி கிண்டி விடணும். இதை இப்படி கொஞ்சம் கிண்டி விட்டால் தான் அடுத்த சைட்டுக்கு போகும். இப்போ நல்லா இது வேகிட்டுது. நாங்கள் இனி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் போட்டு எடுத்துட்டோம். இது சூடார விட்டு பேக்கிங் பண்ணிவிட்டு
அந்த அக்காவுக்கு கொடுக்குறதுக்கு. அந்த அக்கா கேட்ட பொருள் வந்து முதல்ல என்னட்ட 25 கிலோ பார்சல் டிஹெச்ஏல அனுப்பிட்டேன் வாங்கி. இப்போ அவள் போவேக்கில் யாருக்கு அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டு போகிறபடியால் இது பேரிச்சம்பழம் பைத்த உருண்டை, இது 1/2 கிலோ சிப்பு, 2 கிலோ தோல் சேர்த்து இருக்கிறான். இது அதோட 1 கிலோ பைத்தம்பழம் பேக் பண்ண போகிறோம். இதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னு பொருட்கள் தேவைன்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ செய்துட்டு பேக் பண்ணிட்டோம். இது வந்து பைத்தம்பணியாரம், இது பேரிச்சம்பழம் போட்ட பைத்தம்பணியாரம் கேட்டு 1/2 கிலோ, இது சிப்பி 1/2 கிலோ, 2 கிலோ தோல் கேட்டு இருந்தவா. இது அந்த அக்கா ஏற்கனவே என்னோட 25 கிலோ வேண்டி கொண்டு போய் பார்சல் போட்டுட்டாதானே. இது இப்போ போவிக்கு யாருக்கோ நீர்கொழும்பில் கொடுத்துட்டு போகிறேன்டவா. இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு வந்து பெற்றுக்கொள்ளுங்க.